அம்மா என் தாயினுடைய மணி மீது அயர்ந்து நித்திரை செய்ய நான் கட்டணம்மா. சுமந்து போவது போலவும் இந்த காட்டிலே வாழக்கூடிய கொடிய மிருகம் எல்லாம் என்ன பின்தொடர்ந்து ஓடி வருகிறதப்பா. என் உயிருக்கு பயந்துகிட்டு நான் காவடி எழுதி விட்டு நீண்ட தூரம் ஓடிவிட்டு என்ன நடக்குன்னு எனக்கு புரியல. அம்மா எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை, என் கண் முன்னாடியே நீங்கள் அங்கீகாரம் நிறைவு பெறுவீர்களே ஆனால் உங்களை நான் ஏமசவனை செய்து விடுவேன். ஆனால் நான் உனக்கு பிறந்ததுக்கு ஒருத்தர் அர்த்தம் ஆயிரும். என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த காட்டை தாண்டி விடுவோமே. ஆனால் அயோத்திமா நகரம் இருக்கு, உண்மையான வார்த்தை பேசி உலகத்துக்கெல்லாம் ஒளிகளுக்காக வாழ்ந்த அந்த உத்தமனுடைய அந்த அயோத்திமா நகரம் போயிட்டோம்னா ஒரு 6 மாத காலம் அங்கேயே தங்கி விடலாம். நமக்கு நிம்மதியா இருக்கும். காவடியில் உட்காருங்க, நான் அயோத்தி நகரத்துக்கு சுமந்து போகிறேன். அயோத்தி இந்த காலயத்தினுடைய வெயில் பட்டதும் எனக்கு அதிக தண்ணீர் தாகமா இருக்குதுடா. காபடி மூஞ்சி அப்படி காட்டிட்டு வரீங்க, பயப்படவே வேண்டாமா. நான் அருகில இருக்கக்கூடிய மாமர மரக்கலையில் இந்த காவடியோடு உங்களை மாட்டிட்டு போறேன். இங்க ஏரிக்குளம் இருக்குமே, ஆனா நான் போய் தண்ணி கொண்டுகிட்டு ஒரு வினாடியில வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, காவடியா வந்திருக்கு, நீங்க சத்தம் இல்லாம உட்கார்ந்துருக்கோம். கொடிய மிருகம் எல்லாம் வாழக்கூடிய காடா இருக்கு, மனிதனுடைய குரல் கேட்குமே, ஆனா மருகனமே அது பசி ஒரு தின்னுட்டு போயிடும். உங்களை விழுந்து விட்டு நான் எப்படிப்பா வாழ முடியும்? நான் உடனே வந்தேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் காவடிக்கு பக்கத்துல வந்து அம்மானு குரல் கொடுக்கிற வரைக்கும் சத்தம் இல்லாம உட்கார்ந்துருக்கணும். புரியுதுல்ல? இந்த உத்தமன் வாழ்ந்த பூமியில எங்கு பார்த்தாலும் ஒரே நல்ல நிலையோடு இருக்கு. அம்மாவை தண்ணி கொண்டுட்டு ஒரே விளையாட்டு போயிடுறாங்க.
குருட தெய்வங்களுக்கு பிள்ளையா ஜனனமாகி அரமனை கோட்டை கட்டி வாழ்ந்த சண்டாலே மனைவி செய்த கொடுமையால என் மாதாவை உரியை கட்டி நான் அயோத்தியா நகரம் வரை வந்து விட்டேன் ஐயா. வந்த வழியிலே என் தாய்க்கு தாகம் என்று சொல்ல மாமர மரக்கிலேயே என் மாதாவை தொட்டு விட்டு விட்டு நான் குளக்கரை வந்தேன் சாமி. தெரிந்தோ தெரியாமலோ என் மீது பானம் எய்து விட்ட நான் அதனால் உன்னை நிந்திக்கவில்லை இறைவா. என் விதி இவ்வளவுதான் சாமி. ஐயா மாமர மரக்கிலேயே மைந்தன் வருவான் என்று மாலான தாகத்தோடு என் தாயின் நந்தி தாகத்தோடு காத்திட்டு இருக்காங்க ஐயா. என் உயிர் போக நேரம் ஆகி போச்சு. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கண்பாக இல்லாத என் தாயின் நந்திக்கு அவங்க உயிர் போறதுல கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாமி. தண்ணியே கொடுங்க சாமி. ஆயிரம் யானை வடித்து புத்திர சந்தானம் வரம்பெறலாம் என்று ஆசையோடு வந்தவன் ஒரு பாவம் மரியாத இந்த குருபுத்திரன் மீது பாலத்தை எய்து போய் குருபுத்திரனை கொன்று விட்டனே. ஐயோ கூட கண்ணிலிருந்த என்னுடைய தாய் தந்தை மாமரக்கலையில உயில கட்டி வைத்திருக்கிறேன். கண்ணீர் குடுங்கள் என்று ஆசையா சொல்லி போனாரு. அதனால இப்ப இவர் எடுத்து சந்தன கட்டை குங்கும கட்டை வைத்து நகரம் செய்துவிட்டு கண்ணிலிருந்த தாய் தந்தை இருவருக்கும் அதி சீக்கிரமாக தண்ணீர் கொண்டு போக வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்துவிட்டோம். குடும்பத்தினருடைய தாய் தந்தை இவராகத்தான் இருக்க வேண்டும். அதாவது அவங்க